வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி வரகு அரிசி வச்சு ஒரு பால் பாயாசம் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ, முந்திரி எடுத்துக்கோங்க, ஆட் சம் கீ, ரோஸ்ட் சம் கேஷ்நட்ஸ், கிரேப்ஸ், ரோஸ்ட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. வரகரிசி இல்லாதவங்க பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸ் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. படப்படன்னு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப்லேருந்து 1 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் 1 கப் வாட்டர், 1 கப் மில்க், ½ கப் ரைஸ், அரை கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில்ஸ் விட்டுருங்க. இப்போ ஸ்டீம் போயிடுத்து. 3 விசில்ஸ் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணிக்கலாம். வாங்க, 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 to 3 cardamoms, 2 tablespoons of sugar, make it a fine powder. சர்க்கரை ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கணும். 3லேருந்து 4 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி இந்த ரைஸோடு கலந்து ஒரு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறுமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதித்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் த கேஸ் அண்ட் தென் ஆட் மில்க். நான் மொத்தத்துக்கும் 1 லிட்டர் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் ½ கப் ரைஸுக்கு. நம்ம பால் பாயாசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வரகரிசியில் செஞ்ச பாயாசம் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.